அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் நலமாக சுகமாக இருக்க விரும்புகிறேன். நிச்சயமாக அப்படியாகத்தான் சுகமாக இருப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. தாவீது இங்கே ஒரு ரெவலேஷனை கொடுக்குறாரு. என்ன ரெவலேஷன் அப்படின்னா, என் ஆத்மாவை நீங்கள் பாதாளத்தில் விட மாட்டீங்க. என் ஆத்மா பாதாளத்தில் இருக்க போகிற ஆத்மா கிடையாது. உங்களுடைய பரிசுத்தவானை நீங்கள் அழிவை பார்க்க விட மாட்டீங்க. ஒரு ரெவலேஷன், அதாவது உயிர் தேடலின் நம்பிக்கை குறித்து இங்கே ரொம்ப அழகாக பேசுகிறாரு. அது மட்டும் இல்லை, நித்திய வாழ்வு குறித்து இங்கே ரொம்ப அழகாக பேசுகிறாரு. உங்களுடைய பரிசுத்தவானை அழிவை பார்க்க விட மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஜீவ மார்க்கம், உயிருள்ள மார்க்கம். மார்க்கம் என்றால் வழி, உயிருள்ள வழி, நித்திய வாழ்வு கொடுக்கிற வழி. இதை எனக்கு என்ன பண்ணுவீங்க? தெரியப்படுத்துவீங்க. இது எங்கேயோ ஒரு நல்ல ஒரு ரெவலேஷனை கொடுக்குற ஒரு வார்த்தையாக இருக்குது. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் சொல்கிறார். ஜீவ மார்க்கம் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு வாழ்வை கொடுக்கிறது. நீங்கள் அப்போஸ் நடவடிக்கைகளில் இங்கே இவர் கோட் பண்ணுறார், லூக்கா கோட் பண்ணுறார் பாருங்க. என் ஆத்மாவை பாதாளத்தில் விடி, உடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உங்களுடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறார். அங்கிருந்து சொன்னதை இங்கே கோட் பண்ணி காமிக்கிறார். எது ஜீவ மார்க்கம்? மரித்து உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்பித்த நித்திய வாழ்வு கொடுக்கிற வழியே ஜீவ மார்க்கம். அல்லேலூயா. ஜீவ மார்க்கத்தை நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துவீங்க. உங்களுடைய சமூகத்தில் என்ன இருக்கு? பரிபூரண ஆனந்தம். அல்லேலூயா. ஜீவ மார்க்கத்தை பிடித்து கொண்டால், அதாவது ரட்சிப்பின் வழியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவன் பிடித்து கொண்டால், அந்த மனிதன் தேவ சமூகத்திற்கு வரும்போது அவனுக்கு பரிபூரண ஆனந்தம் உண்டாகிறது. தேவன் அவனுக்கு பரிபூரண ஆனந்தத்தை கொடுக்கிறாரு. தேவன் சகலத்தையும் அவனுக்கு கொடுக்கிறாரு. உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏற்கனவே சொன்னதான், வலது பாரிசத்தில் அவருடைய நித்திய பேரின்பம் அங்கே தான் கிடைக்கிது. நீதி செய்கிறதால் கிடைக்கிற அந்த பேரின்பம், அந்த மகிழ்ச்சி, அதுக்கு நிகரே கிடையாது. அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொண்டவன், ஜீவ மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிக்கிறவன், அதாவது நடக்கிறவன், நிச்சயமாக நீதியைத்தான் செய்வான். நீதியில் பாதையில் ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்கிறது. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீதியின் பாதையில் நாம் செல்லும்போது, அதாவது ஜீவ மார்க்கத்தில் போகும்போது, நமக்காக நித்திய ஜீவன் ஆயத்தமாக இருக்கிறது. நம்முடைய ஆத்மா பாதாளத்திற்கு போகாது. நம்முடைய வாழ்வில் அழிவை அவர் காண விட மாட்டார். வசனம் சொல்கிறது, ஆத்துமாவை அழிக்க வல்லவர், நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இந்த ஆத்துமாவை மீட்க வந்தவர் இயேசு கிறிஸ்து. ஆமாம், இதை அழிக்கவும் அவருக்கு அதிகாரத்தை பிதாவாகி தேவன் கொடுக்கிறார். புரியுதுங்களா? ஆனால் ஜீவ மார்க்கத்தை நாடி பிடித்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள், தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை நாம் நடப்பிப்போம். நீதி செய்வோம், பரிசுத்தமாய் வாழ்வோம். நாம் அழிவை காண்பதில்லை, நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீவ மார்க்கத்தை பிடித்து கொள்ளும்படி தேவன் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீதி செய்யும்படி கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, ஜீவ மார்க்கத்தை பிடித்து கொண்டு
ஆண்டவருடைய நல்ல வழிகளில் நாங்கள் நடக்க, உடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதா. ஆமென். God bless you. Bye-bye.